குட்டீஸ், கதைக்குள்ள போவோமா? லைலா அதிக கற்பனை திறனுடையவள். அவள் நிறைய கனவு காண்பாள். கடலுக்கு அடியில் என்ன இருக்கும்? வானத்தில் என்ன இருக்கும்? நிலவுக்குள் என்ன இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருப்பாள். வேறு வேறு உலகங்களை சுற்றி பார்ப்பது போல் கனவு காண்பாள். எப்பொழுதும் கற்பனையிலும் கனவிலும் வாழுவதே அவளுடைய பொழுதுபோக்கு ஆகும். பாகம் 1. ஒரு இரவு லைலா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். திடீரென்று அவள் ஒரு மாயமான கடலில் விழுந்து விட்டாள். நான் நீரில் இருக்கிறேனா? ஆனால் என்னால் மூச்சு விட முடிகிறதே. ஆக்டோபஸ், ஜெல்லி மீன், பல வண்ண மீன்கள், கடற்குதிரை, கடற்கண்ணி என அனைத்தையும் ஆச்சரியத்துடன் பார்த்து வியந்தாள். நான் கடற்கண்ணி. முத்துக்கடலுக்கு வருக வருக லைலா. இங்கு கடற்குதிரையில் சவாரி செய்யலாம், பவள அரண்மனையை பார்வையிடலாம், மேலும் கடலின் அழகுகளை கண்டு ரசிக்கலாம். லைலா கடற்குதிரையின் மேல் ஏறி கடலை சுற்றி பார்த்தாள். பவளப்பாறைகள் பல பலனு ஜோலித்தன. ஜெல்லி மீன்கள் லற்றன் விளக்கு போல மின்னியது. பல மீன்கள் வட்டம் வட்டமாக நீந்தி விளையாடுகின்றன. பல அழகான வண்ணங்களில் பவளப்பாறைகள் அமைந்துள்ளன. இவை பச்சை, கருஞ்சிவப்பு, பழுப்பு, மஞ்சள் முதலான நிறங்களில் காணப்படுகின்றன. மேலும் இவை பல்வேறு கடல் உயிரினங்கள் வாழ்வதற்கான இடமாகவும் இருக்கின்றன. சில தொலைவில் பவளப்பாறைகள் இருண்டு கலையிழந்து காணப்பட்டது. கடல் உயிரினங்கள் சோகமாக இருந்தன. லைலா கடற்கண்ணியிடம், ஏன் இந்த இடம் இருண்டு கிடக்கின்றது என்று கேட்டாள். நம்முடைய கனவு கடல் உயிரோட்டமாயிருக்க ஒரு மிக முக்கியமான உயிர் முத்து தேவை. ஆனால் அது திருடப்பட்டுவிட்டது. அதை யார் எடுத்து சென்றது? சோரக்ஸ் என்ற கடல் டிராகன் தான் அதை எடுத்து சென்று ஆழமான இருண்ட குகையில் மறைத்து வைத்துள்ளான். லைலா கடற்குதிரையை அந்த இருண்ட குகை நோக்கி செல்லுமாறு கூறினாள். போக போக இருள் சூழ்ந்து இருந்தது. வேண்டாம், மிகவும் ஆபத்தான இடம் போல தெரிகின்றது. திரும்ப சென்று விடலாம். சோரக்ஸ் மிகவும் பயங்கரமானவன். ஆனால் அவன் தனிமையில் இருப்பதனால் இப்படி ஆகிவிட்டான். லைலா தைரியமாக குகை உள்ளே சென்றாள். அங்கு சோரக்ஸ் மாய முத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தான். நீ ஏன் இந்த மாயமுத்தை எடுத்து வந்தாய்? என்னை யாரும் நண்பனாக ஏற்கவில்லை. யாரும் என்னை கண்டு கொள்ளவில்லை. எனக்காக யாரும் வரவில்லை. நான் மாயமுத்தை எடுத்தால் அனைவரும் என்னை கவனிப்பார்கள். அதான் முத்தை எடுத்தேன். லைலா அவனை புரிந்து கொண்டாள். ஆனால் நீ முத்தை எடுத்தனால் அனைவரும் சோகமாகிவிட்டார்கள். கடலே பொலி உழந்து கிடக்கிறது. நீ அதை மீண்டும் கொடுத்தால் அனைவரும் உன்னுடன் நண்பர்களாக இருக்க விரும்புவார்கள். சோரக்ஸ் சிறிது நேரம் யோசித்து பிறகு முத்தை எடுத்து லைலாவிடம் கொடுத்தான். நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக நல்ல உள்ளத்துடன் நடந்து கொண்டால் அனைவரும் உன்னுடன் நண்பர்களாக இருப்பார்கள். லைலா பத்திரமாக முத்தை அதன் சிற்பிக்குள்ளே வைத்தாள். பொலிவு இழந்து கிடந்த கடல் சற்றென பொலிவு பெற்று மின்னியது. அனைத்து பவளப்பாறைகளும் பலபலவேன மின்னியது. கடல் உயிரினங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்தனர். நீங்கள் சோரக்ஸை மன்னித்து நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சோரக்ஸ் பயந்து ஒதுங்கி நின்று கொண்டிருந்தான். ஆனால் கடல் உயிரினங்கள் அன்புடன் வரவேற்றனர். மீன்கள் மகிழ்ச்சியுடன் அவனை சுற்றி நீந்துகின்றன. அனைத்து உயிரினங்களும் அவனை நண்பனாக அங்கீகரிக்கிறது. சோரக்ஸ் மகிழ்ச்சியில் இனி நான் தனிமையானவன் இல்லை. கடற்கண்ணி லைலாவிடம், நீ எங்கள் கடலை மீட்டெடுத்தாய், மிகவும் நன்றி லைலா என்று கூறினாள். லைலா அங்கிருந்து விடை பெற்றாள். மீண்டும் தன் படுகையறையில் இருப்பதை உணர்ந்தாள். அன்பும் புரிதலும் ஆழமான நட்புக்கு வழிவகுக்கும் என்பதை லைலா உணர்ந்தாள். கதையின் கருத்து, யார் தவறு செய்தாலும் அவர்களை தண்டித்து புறக்கணிக்காமல் அவர் ஏன் தவறு செய்தார் என்னும் காரணத்தை உணர்ந்து சரியான வழியை அவருக்கு காட்ட வேண்டும். தன் தவறை திருத்திக் கொள்ளவும் நல்வழியில் செல்லவும் வழிவகுப்பதே நன்று.